எந்த நோய்க்கு எந்த விதையை பயன்படுத்துறது, அந்த விதையை உள்ளங்கையில் எந்த இடத்துல வைக்கிறது. கண்ணு ஏன்னா ஒவ்வொரு உறுப்புக்கும் இன்னொரு உறுப்பு. அதாவது இப்போ உதாரணத்துக்கு லிவர் நல்லா இருந்தா கண்ணு நல்லா இருக்கும். உள்ளங்கையில் குறிப்பிட்ட ஒரு இடத்துல வச்சு டேப் வச்சு ஒரு குறிப்பிட்ட சிகிச்சை கொடுத்தா ஒரு நோய் குணமாகும் அப்படிங்கிற இந்த கலையை கற்றுக்கொள்வது தான். இதான் வந்து சென்ட்ரல் இருக்கு தொப்புள் பகுதி, நாபின்னு சொல்லுவாங்க. யாருக்கு அப்படின்னா மேலே கொஞ்சம் அதிகமா பயன்படுத்துறவங்க, இல்ல ஹீட் உடம்பா இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சேஃப்டியா நான் சொல்ற ஒரு விஷயம். முழுமையான புரிதலை கற்றுக்கொள்வதற்கு பேர் தான் விதை சிகிச்சை அப்படிங்கிற சீடு தெரப்பி. வாழ்க வையகம். நண்பர்களே, விதை சிகிச்சைகள் அப்படிங்கிற சீடு தெரப்பி 5 நாள் விருப்பத்தொகை வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதாவதுங்க, விதை சிகிச்சை அதாவது சீடு தெரப்பின்னா என்ன? நம்ம வீட்டில் சமையல் ரூமில் இருக்கு இல்லைங்களா, மிளகு, சோம்பு, வெந்தயம், மிளகு, இந்த பொருள்களை பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு உள்ளங்கையில் குறிப்பிட்ட ஒரு இடத்துல வச்சு டேப் வச்சு ஒரு குறிப்பிட்ட சிகிச்சை கொடுத்தா ஒரு நோய் குணமாகும் அப்படிங்கிற இந்த கலையை கற்றுக்கொள்வது தான் சீடு தெரப்பி அப்படிங்கிற விதை சிகிச்சை. இந்த சிகிச்சையில் நம்ம பயன்படுத்துகிற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமது வீட்டில் சமையல் ரூமில் உள்ள பொருள்கள். மிளகு, சோம்பு, சீரகம், வெந்தயம், கடுகு, பச்சைப்பயிறு, கொண்டக்கடலை, இது போன்ற வெளியே போய் எங்கேயுமே எந்த பொருள் வாங்க வேண்டாங்க. உங்கள் சமையல் ரூமில் இருக்கிற விதைகளை பயன்படுத்தி எந்த எந்த நோய்க்கு உள்ளங்கையில் எந்த இடத்த செலக்ட் பண்ணி அந்த இடத்துல எத்தனை விதைகளை வைக்கிறது, அதை எப்படி டேப் போட்டுறது, அப்படி செஞ்சால் எப்படி நோய் குணமாகுங்கிற கம்ப்ளீட் முழுமையான புரிதலை கற்றுக்கொள்வதற்கு பேர் தான் விதை சிகிச்சை அப்படிங்கிற சீடு தெரப்பி. இந்த 5 நாள் ஆன்லைன் வகுப்பில் உங்களுக்கு என்னெல்லாம் கற்றுக் கொடுக்கப்படும்னா, நோய்களை கண்டறிவது எப்படி, ஒரு பேஷண்ட்டுக்கு, ஒரு நோயாளிக்கு என்ன நோய், அவங்களுக்கு என்ன பஞ்சபூதம் வீக்காக இருக்குது, நோய்களை கண்டுபிடிப்பதற்கு உங்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும். அதுக்கப்புறமா எந்த நோய்க்கு எந்த விதையை பயன்படுத்துறது அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கப்படும். உள்ளங்கையில் அந்த குறிப்பிட்ட விதையை எந்த இடத்துல வைக்கணுங்கிறத கற்றுக் கொடுக்கப்படும். இதுக்கு ரொம்ப ஒன்றும் இல்லைங்க, ஒரு டேப்பு விதை அவ்வளோதான். இப்போ வெந்தயம் இருக்குன்னா அதை குறிப்பிட்ட இடத்துல வச்சு மேலே டேப் ஒட்டிடணும். மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளோதாங்க, டேப்பு விதை. அப்போ எந்த நோய் கண்டுபிடிக்கிறது எப்படி, எந்த நோய்க்கு எந்த விதையை பயன்படுத்துறது, அந்த விதையை உள்ளங்கையில் எந்த இடத்துல வைக்கிறது, எப்படி டேப் போட்டுறது, எத்தனை விதை வைக்கிறது, எவ்வளோ நேரம் அதை வைக்க சொல்கிறது, அப்போ அந்த நோயால் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு கம்ப்ளீட்டாக முழுமையாக விதை சிகிச்சையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் இந்த 5 நாள் ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் பஞ்சபூதங்களுக்கும் விதைகளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதையும் கற்றுக்கலாங்க. 5 நாள் ஆன்லைன் வகுப்பு விதை சிகிச்சைகள் அப்படிங்கிற சீடு தெரப்பி எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது யார் வேணால் கற்றுக்கலாங்க. இது ஒரு வீட்டு வைத்தியங்க, எல்லாரும் கற்றுக்கலாம். நோய் இருக்கிறவங்க தானே இல்லைங்க, எல்லாரும் கற்றுக்கலாம். தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதுங்க. ஒரு வீட்டில் இருக்காது ஒரு டிசீஸ் இருக்கும்போது, நோய் இருக்கும்பொழுது இந்த விதை சிகிச்சை கற்று வச்சுருந்தீங்கன்னா, பாட்டி இங்கே வாங்க, அம்மா இங்கே வாங்கன்னு செய்யலாமா இல்லையா? புரிஞ்சுக்குங்க. வைத்தியங்கிறத வைத்தியர்கள் மட்டும்தான் கற்றுக்கணும்னு அவசியம் இல்லைங்க, எல்லாரும் கற்றுக்கலாங்க. எல்லாரும் கற்றுக்கணும், அப்போ தான் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியுங்க. இந்த சிகிச்சையை, விதை சிகிச்சைகளை, சீடு தெரப்பியை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பவர் எனது நண்பர் கரூர் சுந்தரராஜன் அவர்கள். அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ வந்து சில பேர் இந்த தூக்கமின்மை அதிகம், அதாவது அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லை ஆனா தூக்கமே வரலைன்னு சொல்லுவாங்க. அப்படி உள்ளவங்களுக்கு நம்ம லிவர்ல பாசிட்டிவ் பேர் நம்ம வைக்க போறோம். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த இடம், இந்த இதான் அவங்களோட லிவரோட ஏரியா அப்படி நம்ம வச்சுக்கிட்டு நைட் படுத்து தூங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு விஷயம், இந்த கண் நல்லா பலம் அடையும். ஏன்னா கண்ணு, ஏன்னா ஒவ்வொரு உறுப்புக்கும் இன்னொரு உறுப்பு. அதாவது இப்போ உதாரணத்துக்கு லிவர் நல்லா இருந்தா கண்ணு நல்லா இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒட்டும் போது கண்ணுக்கு எனர்ஜி, சில பேர் கண்ணு ரொம்ப சோர்வா இருக்கும், ரொம்ப அதிகமாக கண்ணு முழிச்சு வேலை செய்யும் போது கண்ணு சோர்வா இருக்கும். அவங்க எல்லாம் லிவர் பகுதியில் சீடு வச்சாங்கன்னா கண் பார்வை நல்லாவே இருக்கும். ஏன்னா எல்லாரும் என்ன கண்ணை கான்சன்ட்ரேட் பண்றாங்க, நீங்க லிவரை கான்சன்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னாலே கண்ணு நல்லா இருக்கும்.
இன்னொரு விஷயம் என்ன, சில பேர் கண்ணை கழுவு ஒரு எனர்ஜி கிடைக்கும்பாங்க. அது என்ன கான்செப்ட்னா, நீங்க கண்ணை கழுவும் போது அந்த கண்ணுக்குள்ள இருக்கிற, அதாவது தண்ணியில இருக்கிற அந்த பிரபஞ்ச பிராண சக்தி வந்து கண் வழியா லிவருக்கு போகுது. அதான் அந்த கான்செப்ட். ஒவ்வொரு உறுப்புக்குமே ஒரு வெளி உறுப்பு இருக்கு. உதாரணம் பார்த்தீங்கன்னா, லங்ஸோட வெளி உறுப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட மூக்கு தான். அதே மாதிரி லிவரோட வெளி உறுப்பு என்னன்னா கண்ணு. மண்ணீரலோட ஸ்பீனோட வெளி உறுப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா உதடு. அதாவது மேல் உதடு வந்து மண்ணீரல், கீழ் உதடு வந்து இரைப்பை. எல்லாம் சேர்த்தா நான் வயிறுன்னு சொல்றேன். வயிறுங்கிறது ஒரு விஷயம் கிடையாது. சிறுகுடல், பெருங்குடல், மண்ணீரல், இரைப்பை, இந்த மாதிரி இரைப்பை, கல்லீரல், இந்த மாதிரி கணையம் எல்லாம் சேர்ந்ததுதான் வயிறு. அப்ப இரைப்பையோட வெளியுறுப்பு உதடு. கண்டுபிடிச்சலாம். அப்ப மேல் உதடு பிரச்சனையா இருந்தா அவனுக்கு மனம் சார்ந்த சிக்கல் இருக்கு. கீழ் உதடு இருந்தா அவனுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா கீழ் இங்க புண்ணு வருது. உதாரணம் பாத்தீங்கன்னா, இங்க வயிறு யாருக்கா அல்சர் இருக்கோ அவங்களுக்கு அல்சரோ புண்ணோ இல்ல வயிறு பிரச்சனை இருக்கு, இரைப்பை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இங்க ஏதாவது ஒரு புண்ணு, வெடிப்பு ஏதாவது ஒண்ணு இருக்கும். அதாவது வெளியே இருக்கிற சிம்டம்ஸை வச்சே உள்ளுக்குற நோயை கண்டுபிடிக்கலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் சிம்டம்ஸ் கொடுக்கும். அதை வச்சே நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்ப இன்னொரு வந்து நம்மளோட ஹார்ட்டோட வெளியுறுப்பு வந்து நாக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புக்கும் வெளியுறுப்பு இருக்கு. அதை வச்சா உள்ளுறுப்போட பாதிப்பை கண்டுபிடிப்பாங்க, டயக்னோஸ் பண்ணுவாங்க. இதுதான் பெருங்குடல் ஏரியா. நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சீடி ஓட்டி காமிச்சேன், அடுத்து ப்ரெஷர் பண்ணி காமிச்சேன். இப்போ நான் மார்க் பண்ணியும் காட்டுறேன். இது இந்த மாதிரி நீங்க இது மேல அப்படியே சீட்ஸ் 3 மிளகு, இங்க 3 மிளகு, இங்க 3 மிளகு, இங்க 3 மிளகு நீங்க ஒட்டலாம். இல்ல ப்ரெஷர் பண்றதா இருந்தாலும் இப்படி ப்ரெஷர் பண்ணிக்கிட்டு இப்படி இப்படி நீங்க அழுத்தி 21 முறை ஒண்ணு பண்ணும்போது என்ன உங்களுக்கு இந்த மோஷன் பிரச்சனை சரியாகும். அப்ப இதுக்குள்ள பார்க்க சிறுகுடல் அப்படிங்கிறது இதுக்குள்ள இருக்கிறது. அதாவது இந்த பெருங்குடலுக்குள்ள இருக்கிற சிறுகுடல். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாசிப்பேரு வைக்கும்போது எப்படின்னா அந்த நீங்க சாப்பிட்ட உணவு, அதாவது ஜீரண சக்திக்கு நல்லா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சிறுகுடல் பிரச்சனை இருக்குங்க, அதாவது சாப்பிட்டது வந்து சத்துக்களா மாற மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சிறுகுடல் பகுதியில பாசிப்பேர் ஒட்டும் போது நல்லா அவங்களுக்கு சாப்பிட்ட உணவு சத்துக்களா மாறுறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இப்போ இந்த இடத்துல நம்ம பாசிப்பேர் சிறுகுடல் பகுதிக்கு ஒட்டும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம சத்துக்களை வந்து நல்லா உறிஞ்சு எனர்ஜியா மாத்துறது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். பல பேருக்கு சக்தியா மாத்தானால தான் சாப்பிட்ட உணவு சத்துக்கள் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றது இந்த பாசிப்பேர். இந்த மாதிரி நல்லா ஒட்டி விட்டீங்க அப்படின்னா அப்படியே வந்து நீங்க சாப்பிட்ட உணவு சத்துக்களா மாத்தி எல்லா உடம்புக்கும் தேவையான அளவு சக்தி கிடைச்சிடும். அதுக்கு இந்த பாசிப்பேர் ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. அப்புறம் இன்னொரு முக்கிய இன்ஃபர்மேஷன் நான் சொல்றேன். இதான் வந்து சென்ட்ரல்ல இருக்கு தொப்புள் பகுதி, நாபின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நம்ம எந்த சீட் ஓட்டுறதுக்கு முன்னாடி இங்கே நீங்க ப்ரெஷர் பண்ணிட்டு ஓட்டுறது ரொம்ப சிறப்பா இருக்கும். ப்ரெஷர் பண்ணிட்டு ஓட்டலாம். உடம்புல அதிகமா ஹீட் இருக்குன்னு நினைக்கிறவங்க, இந்த இடத்துல ஒரு வெந்தயங்கிறது வழக்கம் போல அளவு நமக்கு தேவையில்லை. சின்னதா எடுத்துட்டு இந்த வெந்தயம் எடுத்துட்டு சென்டர்ல அப்படி நீங்க வச்சாலும் உடம்புல ஹீட் நல்லாவே உங்களுக்கு கரெக்டா பேலன்ஸ் ஆகும். வைக்கலாம். இல்ல நீங்க ப்ரெஷர் பண்றதுனாலும் தாராளமா இந்த இடத்துல நீங்க உடம்புல எங்க சீடு ஓட்டானாலும் ஒரு தடவை இங்க ப்ரெஷர் பண்ணிட்டு பண்றது மிக சிறப்பாக இருக்கும். இன்னொரு உபயோக தவறு நான் ஒன்று சொல்லிடுறேன். நீங்க எந்த இப்போ ஏதாவது நீங்க ஹீட்டான சீடு, உதாரணத்துக்கு மிளகு, கருஞ்சீரகம், கடுகு இந்த மாதிரி சீடு ஒட்டுறீங்க அப்படின்னா உடம்புல நீங்க எங்க ஓட்டினாலும் ஒரு சேஃப்டி ப்ரிகாஷனுக்கு நீங்க வயிற்று பகுதியில வெந்தயம் ஊட்டுறது சமன்படுத்தும். அதாவது உடம்ப சூடு ஆகாம உங்களுக்கு சமன்படுத்துறதுக்கு நல்லா இருக்கும். இது வந்து அடிஷனல் டிப்ஸ் தான். நீங்க வந்து வெந்தயத்தை நீங்க அப்படியே எடுத்துக்கிட்டு இந்த வயிற்று பகுதியை நான் சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல வெந்தயத்தை எடுத்து அப்படியே நீங்க ஒட்டிடணும். எதுக்குன்னா, ஏன்னா சில பேர் மிளகு வந்து ஓவர் ஹீட்டா இருப்பாங்க, மேல ஒட்டும் இன்னும் உடம்பு பாடி ஹீட் ஆகும். அதுக்கு வந்து இந்த வயிற்று பகுதியில வெந்தயம் நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா, அது நீங்க மிளகு நீங்க அதிகமா நான் சொல்றதுக்கு மேல அதிகம் ஓட்டினா கூட இது வந்து சமன்படுத்திக்கும். அதாவது சமன்படுத்தி உங்களுக்கு அந்த உபாதைகள் மட்டும், பிரச்சனை மட்டும் சரி பண்ணும். இதனால மிளகுனால உங்களுக்கு ஒரு எந்த டிசீஸ் எக்ஸ்ட்ரா ஏதாவது எந்த டிசீஸும் வராது. இது ஒரு அடிஷனல் டிப்ஸ். இதை நீங்க பயன்படுத்திக்கலாம். அதாவது குளிர்ச்சியான சீட்டுக்கோ நடுநிலையான சீட்டுக்கோ தேவையே இல்லை. இது யாருக்கு அப்படின்னா மிளகு கொஞ்சம் அதிகமா பயன்படுத்துறவங்க, இல்ல ஹீட் உடம்பா இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சேஃப்டியா நான் சொல்ற ஒரு விஷயம். இந்த வகுப்பு ஜூன் 9ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை ஆன்லைன் மூலம் நடைபெறுகிறது. இந்த வகுப்புல நீங்க கலந்துக்கணும்னா ஆன்லைன்ல மட்டும்தாங்க புக் செய்ய முடியும். anatomic therapy.orgங்கிற வெப்சைட்ல போய்
ப்ரோக்ராம் ஃபைண்டர் அல்லது ஈவெண்ட் அப்படிங்கிற பேஜில் போய் சீடு தெரப்பின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வரும். அடிக்கடி நடக்குங்க இந்த ப்ரோக்ராம். ஒரு முறை மட்டும் இல்லை, அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு முறை முடியலையா அடுத்த முறை கலந்துக்கலாங்க. நீங்கள் இந்த வகுப்பில் கலந்துக்கிறதுக்கு குறிப்பிட்ட கட்டணம் கிடையாதுங்க. அதாவது விருப்பத்தொகை வகுப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குறிப்பிட்ட கட்டணம் இல்லை. உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ நீங்கள் செலுத்தி கலந்துக்கலாம். அதாவது விருப்பத்தொகை வகுப்பு அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஃபீஸ் கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அமௌண்ட்டை செலுத்தி நீங்கள் கலந்து கொள்ளலாம். அனடாமிக் தெரப்பி .orgங்கிற வெப்சைட்டில் போய் விருப்பத்தொகையை செலுத்தி சீடு தெரப்பின்னு புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும். 5 நாள் ஆன்லைன் வகுப்பு சீடு தெரப்பி அப்படிங்கிற விதை சிகிச்சைகள். எல்லாரும் கலந்துக்கணுங்க. அது குறிப்பாக ஏற்கனவே வைத்தியம் செஞ்சிட்ருக்கிறேன். அக்குபஞ்சர், நீரோதெரப்பி, முத்ரா, ரேக்கி, பிராணிக் ஹீலிங், டச் ஹீலிங், இயற்கை வைத்தியம், ஹோமியோபதி, மலர் மருந்துகள், அலோபதி, இந்த மாதிரி ஏற்கனவே சிகிச்சை பண்ணிகிட்ருக்கிற நண்பர்கள் இதை கற்றுக்கிட்டிங்கன்னா இதையும் சேர்த்து உங்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கும் பொழுது சீக்கிரமாக குணமாவாங்க. ஆமாங்க. எனவே விதை சிகிச்சைகள் அப்படிங்கிற ஒரு அருமையான விருப்பத்தொகை 5 நாள் ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.